யூபிஐ பண பரிவர்த்தனையில் புதிய மாற்றம். இனிமேல் இந்த வசதி கிடையாது. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. யூபிஐ பயன்படுத்தும் கோடிக்கணக்கான பயனர்களுக்கு ஒரு முக்கிய மாற்றம் வரவிருக்கிறது. அக்டோபர் 1 முதல் நபருக்கு நபர் கோரிக்கை வைத்து பெறும் வசதியை என்பிசிஐ முழுமையாக நிறுத்தும். டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மேலும் பாதுகாப்பானதாக்குவதும் அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடிகளை தடுப்பதும் இந்த முடிவின் நோக்கமாகும். இந்த தடை நபருக்கு நபர் கோரிக்கை வைத்து பெரும் பரிமாற்றங்களுக்கு மட்டுமே பொருந்தும். சாதாரண யூபிஐ பண பரிமாற்றங்களுக்கு இது பொருந்தாது. நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருக்கு அவர்களின் யூபிஐ ஐடி அல்லது கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்து பணம் அனுப்பலாம். வணிகர்கள் அல்லது சரிபார்க்கப்பட்ட நிறுவனங்களுக்கு யூபிஐ மூலம் பணம் செலுத்தலாம். நபருக்கு நபர் கோரிக்கை வைத்து பெறும் பரிமாற்றங்களுக்கு மட்டுமே இந்த தடை பொருந்தும் என்று என்பிசிஐ தெளிவுபடுத்தியுள்ளது. மோசடிகளை குறைக்க வணிகர்களுக்கான KYC விதிகளை என்பிசிஐ கடுமையாக்க திட்டமிட்டுள்ளது. தற்போது எந்த ஒரு யூபிஐ பயனரும் ஒரு பரிமாற்றத்தில் ரூபாய் 2000 வரை கோரிக்கை வைத்து பெறலாம். ஆனால் என்பிசிஐயின் புதிய வழிகாட்டுதலுக்கு பிறகு வங்கிகள் மற்றும் யூபிஐ செயலிகள் அத்தகைய பரிமாற்றங்களை செயல்படுத்த முடியாது. இதற்கிடையில் நாட்டின் யூபிஐ பரிமாற்றங்களில் பெரும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன.